நீங்க எங்கேயும் தேட வேணாம். தோ என் பக்கத்துலயே நிக்கிறாளே, இவதான் பேரு ரோஜா. ராஜாவும் ரோஜாவும் 6 மாசமா லவ் பண்ணிட்டு இருக்காங்க. மச்சான் கங்க்ராட்ஸ் மச்சான். தங்கச்சி கங்க்ராட்ஸ்மா. தேங்க்ஸ் மச்சான். தேங்க்ஸ் அண்ணா. ஏமா பாக்கியா என்ன தேடிட்டு இங்கதான் வருவா, நான் இங்க இருக்கிறேன்னு சொல்லிடாதம்மா. சரிடா, அதான் 1000 வாட்டி சொல்லிட்டே. நீ மரத்து மேலதான் ஏறி உட்காந்துருக்கிறேன்னு நான் சொல்ல மாட்டேன். வர ஏமா ஏமா அண்ணன் எங்கேயாவது பாத்தியாமா? இல்ல பாக்கியா, பாக்கலையே. ஏமா பொய் சொல்லாதம்மா, இந்த சைடு தாமா ஓடி வந்துச்சு. சரி, என்ன விளையாடிட்டு இருக்கீங்க? கண்ணாம்பூச்சிமா. தெரியுதுல, அப்ப நீயே போய் கண்டுபிடி. எதுக்கு என்கிட்ட வந்து கேக்குற? அதானே, என்னதான் நான் நல்லா படிச்சு நல்ல பிள்ளையா இருந்தாலும் எப்போதும் உன் பையன் அந்த தருதலைக்கு தானே நீ சப்போர்ட் பண்ணுவ. அடி பாவி, நான் இல்லாத நேரத்துல எனக்கு எவ்வளவு கேவலமா பேசிட்டு இருக்கிற நீ. இருடி, கீழே வந்து உன்னை வச்சுக்கிறேன். எது தருதலையா? பாக்கியா, உனக்கு வாய் ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்குது. வாய் இழுத்து வச்சு தெச்சிருவேன் பாத்துக்கோ. பின்ன எதுக்கு அந்த வீணா போனவனுக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்ற? என்னது வீணா போனவனா? பாக்கியா இருடி, இறங்கி வந்து உனக்கு இருக்குடி கச்சேரி. பாக்கியா வேண்டாம், ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கிற நீ. ஒரு அண்ணனை பார்த்து என்னென்ன பேச்சு பேசிட்டு இருக்கிற நீ? அப்படிதான் பேசுவேன். இவன் ஒரு ஆளு, இவன் ஒரு பைத்தியம், சரியான லூசு. இவன்லாம் எனக்கு அண்ணனா வந்து பிறந்திருக்கான். எனக்கே வெக்கமா இருக்கு. ஐயோ, என்ன இவ்வளவு டேமேஜ் பண்றாளே இவ. ஏய் இருடி வரேன். அண்ணன் அவுட்டு. என்ன எப்படி என் ஸ்ட்ராட்டஜி? உன்னை திட்டியே எங்க இருந்தாலும் வர வச்சனா? எது ஸ்ட்ராட்டஜியா? ஆமா, நீ கேவலமானவன் தான். ஆனாலும் உன்னை கேவலமா திட்டா நீ எங்க இருந்தாலும் வருவேன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் அம்மா கிட்ட அவனை திட்டுற மாதிரி நடிச்சிட்டு இருந்த. மா, இவளை சும்மாவே விடக்கூடாதுமா. இன்னைக்கு வச்சு இவளை அடிக்கிற அடியில இனிமே அண்ணேன்ற வார்த்தையை தவிர வேற எதுவுமே அவன் வாயில இருந்து வரக்கூடாதுமா. என்னமா பண்ணலாம்? நீ ஐடியா சொல்லுமா. சீக்கிரம் சொல்லுமா. கண்ணா, கொஞ்சம் திரும்பி பாரு கண்ணா. ஏமா, நான் என்ன பேசிட்டு இருக்கிறேன், நீ என்னமா அங்க பல்ல காமிச்சிட்டு இருக்கிற? கண்ணா, நான் வந்து பேச ஆரம்பிக்கும் போதே அம்மா கிட்ட கண்ணால சைகை காமிச்சிட்டேன். அதனால அம்மாக்கு நான் பேசுறது சும்மா தானே தெரியும். அம்மா, என்னை ஈன்றெடுத்த தாயே, நீயுமா இவள் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணினாய்? ஏய் பஞ்ச பரதேசி பாக்கியா, உனக்கு இருக்குடி. போடா வீணா போட வேலு. பொடி பொடி பச்சோந்தி பாக்கியா, பொடி. போடா வண்டவாய வேலு. நில்றி, தைரியமான பொண்ணா இருந்தா நில்றி. பாத்து பாத்து போங்க. இந்த வீட்ல இருக்கிறவங்க எல்லாரும் வெளியே போயிட்டா நம்ம இந்த வீட்டுக்குள்ள தனியா இருக்கிறது இந்த லேடிஸ்க்கே ஒரு தனி சுகம்பா. வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் வேலை செஞ்சு நம்ம ஒளிஞ்சிருவோம் போல. தண்ணி கூட எடுத்துட்டு போய் குடிக்க முடியல. கை காலம் நல்லா தானே இருக்கு, எந்திரிச்சு போய் குடிக்கலாம்ல. அதுக்கு கூட நம்மளதான் விஜி தண்ணி எடுத்துட்டு வா, விஜி சாப்பாடு எடுத்துட்டு வா, விஜி பெட்ஷீட்டை மடிச்சு வைன்னு எத்தனை வேலை. சின்ன வயசுல எங்க அம்மா எனக்கு பேர் வைக்காம இருந்திருக்கலாம். விஜி விஜி விஜின்னு பா, கேட்டு கேட்டு காதெல்லாம் வலிக்குது. விஜி விஜி. எதுக்கு என்ன இப்ப விஜின்னு கூப்பிட்டீங்க? அதானே உன் பேரு, பின்ன விஜின்னு கூப்பிடாம பஜ்ஜினா கூப்பிடுவாங்க. என்ன காமெடியா? இப்ப என்ன சொல்லிட்டேன்னு இவ்ளோ கோவமா இருக்க? உன் பேரை தானே கூப்பிட்டேன். இனிமே என் பேர் அந்த வீட்ல யாருமே கூப்பிட கூடாது. சரி விஜி, ஒரு முக்கியமான பேரை கூப்பிடாதீங்கன்னு சொல்றேன்ல. பைத்தியக்காரி, மனுஷன் அவன் டென்ஷனா வேலையில இருந்து வந்துட்டு இருக்கான். இப்பதான் பேரை சொல்லி கூப்பிடாது, அதை சொல்லி கூப்பிடாதுன்னு அப்புறம் எப்படி உன்னை கூப்பிடுறது? சரி கத்தாதீங்க. ஏன் பிரச்சனை எனக்கு சொல்லுங்க, என்ன முக்கியமான விஷயம்? எங்க டிஜிபி இருக்காருல, அவர் எனக்கு போன் பண்ணி உடனே வாங்க, என்னோட ஆபீஸ்க்கு இமீடியட்டா வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாரு. எனக்கு ஒரே பதட்டமா போச்சு. சரி ஏதோ கேஸ் விஷயம் போல, ரொம்ப அவசரம் போலன்னு அவசரமா போனேன். ஆனா அங்க போய் பார்த்தா நமக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு தெரியுமா? என்னன்னு சொன்னா தானே தெரியும், சொல்லுங்க. எங்க டிஜிபியோட பையன் சீனியர் இன்ஸ்பெக்டரா இருக்காரு. அவர் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளு, ரொம்ப தெளிவான ஆளும் கூட.
அன்னைக்கு நம்ம எல்லாரும் நம்ம இன்ஸ்பெக்டரோட தம்பி கல்யாணத்துக்கு போனோம்ல, அங்க வச்சு அந்த சீனியர் இன்ஸ்பெக்டர் நம்ம ரோஜாவை பார்த்திருக்காருடி. அவருக்கு ரோஜாவை ரொம்ப பிடிச்சிருச்சாம். நம்ம டிஜிபி கிட்ட சொல்லி இத பத்தி நம்ம கிட்ட பேச சொல்லியிருக்காரு. அதுவும் என் தங்கச்சின்னு தெரிஞ்சோனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சாம். அதனாலதான் உடனே ஃபோன் பண்ணி என்ன வர சொன்னாருடி. விஜய், டிஜிபி அப்படி சொன்னதை கேட்டு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? அவரும் ஆள் பாக்குறதுக்கு நல்ல கம்பீரமா ஸ்மார்ட்டா இருப்பாரு. அவருக்கு நம்ம ரோஜா கரெக்டா இருப்பா. நல்ல பொருத்தமா இருப்பாங்க ரெண்டு பேரும். அதுவும் டிஜிபி வீடுனா சும்மாவா, எவ்வளவு பணக்காரங்களா இருப்பாங்க தெரியுமா? நம்ம ரோஜா நல்ல பணக்காரங்க வீட்டுல போய் கல்யாணம் ஆகி போறாடி. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. என்னங்க, ரொம்ப அவசரப்படாதீங்க. ஃபர்ஸ்ட் ரோஜா கிட்ட கேட்கணுங்க. அவளுக்கு பிடிக்கணும்ல. ஏய், பைத்தியம் மாதிரி பேசுற. அவர் சீனியர் இன்ஸ்பெக்டர். எவ்வளவு பெரிய சம்பந்தம் வந்திருக்கு. இத பத்தி யோசிக்கவே கூடாது. உடனே இதெல்லாம் முடிச்சிடணும். இல்லனா அவங்க எல்லாம் வேற பொண்ணை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்கடி. அவங்களுக்கு எல்லாம் பொண்ணுங்க கியூல இருப்பாங்க. நம்ம ரோஜாவை கேட்டிருக்காங்கன்னா நம்ம தான் அதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். சரி, ரோஜா எங்க? சின்னவண்ட வீட்ல கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் நடந்துட்டு இருக்குங்க. அதுக்காக அவங்க வீட்டுக்கு போயிருக்கா. ஏய், உன்கிட்ட 1000 வாட்டி சொல்லியிருக்கிறேன் அவங்க வீட்டுக்குலாம் ரோஜாவையும் அனுப்பாத, நீயும் போகாதன்னு. எதுக்கு அவங்க மாதிரி வீட்டுக்குலாம் போறீங்க? அறிவே இல்லையா அவங்களுக்குலாம்? அந்த மாதிரி வீட்டுல எல்லாம் லோக்கலான ஆளுங்க நிறைய பேர் இருப்பாங்க. எதுக்கு தேவையில்லாம வாங்க போறா? ஏங்க, கிறிஸ்மஸ்க்காக ஜோஸ்பின் வந்து கூப்பிட்டு இருந்தா, அதான் ரோஜாவை அனுப்பிவிட்டேன். இங்க பாரு விஜய், இவ்வளவு நாளா எக்ஸாம் அது இதுன்னு சும்மா சுத்திக்கிட்டு தெரிஞ்சா. இப்ப டிஜிபி வீட்டுல போய் வாழ போறா. அதுக்கேத்த மாதிரி அவளை மைண்ட் ப்ரிப்பேர் பண்ணி வை. அது சமையல்லாம் கொஞ்சம் கத்துக்கொடு. எப்படி பக்குவமா எல்லார்கிட்டயும் நடந்துக்கணும்ன்றதெல்லாம் சொல்லிக் கொடு, சரியா? சரி, நான் ஒரு வேலையா அந்த பக்கம் வந்தேன். உன்கிட்ட இந்த நல்ல விஷயத்த சொல்லிட்டு போலாமேன்னு வேகமா ஓடி வந்தேன். சரி, நான் கிளம்புறேன். சரிங்க. ஐயோ, என்னது இது? ரோஜாவோட வாழ்க்கையில இப்படி ஒரு ட்விஸ்டா? செம்பு, அக்கா, ரோஜா வந்திருக்காக்கா. உன்கிட்ட காமிக்கலாம் தான் கூட்டிட்டு வந்தேன். வா கண்ணு. அக்கா, காய் வாங்கும் போது எதுவுமே தெரியாத மாதிரி நின்னுட்டு இருந்த. அப்பவே வந்து பேசிருக்கலாம்ல கண்ணு. அக்கா, என்ன மன்னிச்சிருங்க. அப்ப வரைக்கும் நீங்க தான் ராஜாவோட அக்கானே தெரியாம இருந்தேன். அப்பதான் ராஜா வந்து சொன்னாரு இதுதான் என்னோட அக்கான்னு. ஓஹோ, அப்படியா? ஏ செம்புக்குட்டி, என்ன பேச்செல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? நாத்தனார் கொடுமை எப்பவே ஆரம்பிச்சிட்டியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சின்னவாண்டு, சும்மா இந்த பிள்ளைய வம்பளிக்கலான்னு பார்த்தேன். செம்பு, உனக்கு இது சுத்தமா செட் ஆகல. நீ எப்போதும் போல எல்லார்கிட்டயும் அன்பா பாசமா எடுத்து பேசினாதான் செம்பா செம்பா மாதிரி இருப்பா. அப்படிங்கிற? அக்கா, உனக்கு ரோஜாவை பிடிச்சிருக்கா? ஏண்டா, பிடிக்கலன்னு சொன்னா அந்த பொண்ணை வேணான்னு விட்டுருவியா? இல்லல, நீ எந்த நம்பிக்கையோட அந்த பொண்ணை காதலிச்சியோ அதே நம்பிக்கையோட கடைசி வரைக்கும் ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும். புரிஞ்சுதா? அப்புறம் என்ன, எல்லாம் முடிஞ்சது. செம்பு கிரீன் சிக்னல் கொடுத்தாச்சு. ராஜாக்கும் ரோஜாக்கும் கல்யாணம் ஆக போகுது. இல்ல ஜோஸ்பின், அது மட்டும் இப்போதைக்கு பண்ண முடியாது. ஏன் செம்பு இப்படி சொல்ற? கண்ணு, நான் இப்படி சொன்னேன்னு நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத. இந்த கல்யாணத்துல ஒரு பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. அந்த பிரச்சனையெல்லாம் நல்லபடியா முடிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா இவன் ஒன்னதான் கல்யாணம் பண்ணிப்பான். அதுக்கு நான் கேரண்டியா சொல்றேன், சரியா? அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கண்ணு. அக்கா, நான் ராஜாவை காதலிச்சது சும்மா போன் பேசுறதுக்கோ இல்ல சேர்ந்து ஊரை சுத்துறதுக்கோ இல்லக்கா. அவர் கூட கடைசி வரைக்கும் சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காக தான். அதனால எவ்வளவு நாள் ஆனாலும் அவருக்காக நான் வெயிட் பண்ணுவேன். ஏதோ பிரச்சனைன்னு சொன்னீங்க, அதை பத்திலாம் எனக்கு தெரியாதுக்கா. ஆனா அந்த பிரச்சனைய சால்வ் பண்றதுக்கு கூட நான் ராஜாக்கு துணையா இருப்பேன்க்கா. கண்ணு, எனக்கு என் தம்பி தான் எல்லாமே. அவன் தான் என்னோட உயிரே. நான் ஒரு தடவையும் நினைச்சிட்டே இருப்பேன், யாருக்கு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, என் தம்பிக்கு மட்டும் ஒரு நல்ல பொண்ணா வந்து அமையணும்னு. ஆனா நீ பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு அந்த ஆசை நிறைவேறிச்சோன்னு தோணுது கண்ணு. அக்கா, ஆமாண்டா தம்பி, எனக்கு இந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குடா. நம்ம குடும்பத்துக்கு ஏத்த நல்ல பொண்ணா இருக்குடா. அது பேசுறத வச்சே தெரியுது. ராஜு, ரோஜு, கங்க்ராச்சுலேஷன்ஸ். ரெண்டு பேர் சைடுல இருந்தும் ஆளுக்கு ஒரு கிரீன் சிக்னல் கிடைச்சாச்சு. இதுக்கப்புறம் என்ன, ரோஜாவோட அண்ணன் மட்டும் தான் பாக்கி. அந்த ஆளு டிராபிக் லைட்லயே சேர மாட்டாரே. அவரை எந்த லிஸ்ட்ல சேர்க்கறதுனே தெரியலையே. அந்த பொண்ணு வீட்டுக்கும் தெரியுமா சின்னவாண்டு? அவங்க வீட்லயே ஒத்துக்கிட்டாங்களா? ஆமா செம்பாக்கா, ரோஜாவோட அன்னைக்கு விஷயம் தெரிஞ்சிச்சு. அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. யாரு? நம்ம விஜய் தான். விஜயா? விஜயோட நாத்தனாரா அந்த பொண்ணு? ஆமாங்கா, எங்க அண்ணனோட வைஃப் தான் விஜய் அண்ணி. அப்படியா? எனக்கு விஜய் நல்லா தெரியுமே, நல்லா பேசுவா என்கிட்ட. ஆனா அவங்க வீட்டுக்காரர் தான் ரொம்ப கோபமான ஆளுன்னு கேள்விப்பட்டேன். அவர் தான் உங்க அண்ணனாமா? ஆமாங்கா, அவரை தான் எப்படி சமாளிக்க போறோம்னு தெரியல. என்ன நடக்கும்னு நினைச்சாலே பயமா இருக்கு. இங்க பாருங்க கண்ணுங்களா, ஏசு சிலுவையை சுமந்துட்டு இருக்க மாதிரி நீங்க ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு பிரச்சனையை சுமந்துட்டு இருக்கீங்க. ரெண்டு பேரும் நல்லபடியா அந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சிட்டு சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கணும். அதுக்கு நாங்க எல்லாருமே உறுதுணையா இருப்போம், சரியா? ரொம்ப தேங்க்ஸ் செம்பாக்கா. நீங்க என்னை ஏத்துக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க பேசுறதும் ரொம்ப ஆறுதலா இருக்கு. ராஜா நிறைய விஷயங்களை ரொம்ப பொறுமையா ஹேண்டில் பண்ணுவாரு. இப்ப புரியுது இந்த குணம் எங்க இருந்து வந்துச்சுன்னு.
ஆமா கண்ணு, எந்த விஷயத்திலயுமே அவசரப்படாம பொறுமையா இருந்தாலே போதும். எல்லா விஷயமும் நல்லபடியா சந்தோஷமா முடியும். உங்களுக்கும் அதே தான் சொல்றேன். அவசரப்படாம பொறுமையா நிதானமா இருங்க, சரியா? சரிக்கா. சரி கண்ணு, வந்து ரொம்ப நேரம் ஆகுதுல, சாப்பிடு கண்ணு. வா தம்பி, ரோஜாவை கூட்டிட்டு போ கண்ணு. இல்லக்கா. கூட்டிட்டு போடா, ரொம்ப தான் அப்படியே ஓவரா சீன் போடுவான். போ. கண்மணி. ஹே கண்மணி, என்ன இங்க உட்காந்துருக்க? அங்க எல்லாரும் விருந்துக்கு வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் நீ சாரி தானே கட்டியிருந்த, ஏன் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்ட? கொஞ்சம் தலைவலியா இருக்கு கார்த்திக், அதான் உள்ள வந்துட்டேன். என்னாச்சு கண்மணி? நான் வேணா புடிச்சு விடவா? வேண்டாம் கார்த்திக், நான் பாத்துக்கிறேன். இல்லனா நம்ம மெடிக்கல் கிட்ல டோலோ 650 இருக்குல்ல, அதை போட்டுட்டு கொஞ்ச நேரம் படுத்து தூங்கினா தலைவலி எல்லாம் பறந்து போயிடும். எடுத்துட்டு வரவா? ஒன்னும் இல்ல கார்த்திக், எவ்வளவு டோலோ 650 நான் சாப்பிட்டாலும் இப்ப வந்த தலைவலி கண்டிப்பா சரியாகாது. அப்படி என்ன கண்மணி ஆச்சு? எனக்கு புரியல. யாருக்கும் புரிய வேணாம் கார்த்திக், நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பலாமா? எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. கண்மணி, என்னாச்சு உனக்கு? எப்ப லீவு, எப்ப இங்க வருவோன்னு எப்போதுமே துள்ளி குதிச்சுட்டே இருப்ப. இப்ப இங்க வந்ததுக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டல் போலாமான்னு கேக்குறேன். லீவ்ல தானே இருக்கும், இன்னும் 2 days இருக்கே, முடிச்சுட்டே போலாம். கார்த்திக், என்னால சத்தியமா இருக்க முடியாது. உங்களுக்கு வேணும்னா நீங்க இங்க இருந்துட்டு வாங்க, நான் அங்க போறேன். கார்த்திக், இன்னைக்கு நைட்டே நான் கிளம்புறேன். உங்களுக்கு வேணும்னா வாங்க, இல்லைன்னா இங்கே இருங்க. அம்மா அங்க தனியா இருக்காங்க, நான் போய் அம்மாவை பார்க்கணும். கார்த்திக், இப்ப நான் வெளியே போறேன். போயிட்டு வர லேட் ஆகும். யாராவது கேட்டா கேட்க மாட்டாங்க, கேட்டா சொல்லிடுங்க. கண்மணிக்கு என்னாச்சு? ஏன் இவ்வளவு வித்தியாசமா நடந்துக்கிறா? இது நிலை இல்லை வெறும் மலை என்றும், இது மலை இல்லை சிறு மழை என்றும், இந்த நொடிகள் கனவே எனவே உறவே, சத்தமிட்டு சொல்லிவிட்டு முத்தமிட்டு தள்ளிவிட்டு போறவே, என்னை மறந்து நீ உந்தன் கனவுகள் துரத்திய போறவே. I love you, Roja.